Hello students, welcome to Hiba Max 11th Standard Business Max பார்த்துட்டு இருக்கோம் Chapter 2 Miscellaneous Problems. First question. Resolve into partial fractions. So partial fractions முக்கியமான டாபிக்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் miscellaneous problemமும் சால்வ் பண்ணி பாருங்க, ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். First question, 5x plus 7 by x minus 1 into x plus 3. இதெல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் 5x plus 7 divided by x minus 1 into x plus 3. இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ஏன்னா டினாமினேட்டர் டைரக்டாக இருக்கு. ஃபேக்டர்ஸ் x minus 1 plus b by x plus 3. நெக்ஸ்ட் லைனில் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிப்போமா. 5x plus 7 by x minus 1 into x plus 3 is equal to a into x plus 3 plus b into x minus 1 divided by x minus 1 இன்னொன்று x plus 3. denominators cancel பண்ணிடலாம். numerator மட்டும் சேர்த்து எழுதலாம். 5x plus 7 is equal to a into x plus 3 plus b into x minus 1. இதை first equation எடுத்துக்கலாம். first x is equal to minus 3 substitute பண்ணலாம். அப்போ a 0 ஆகிடும், b மட்டும் கிடைக்கும். 5 into minus 3 plus 7 is equal to a into minus 3 plus 3 plus b into minus 3 minus 1. 5 3s are 15 minus 15 plus 7 is equal to, இது complete 0 ஆயிடும். minus 4 into b. minus 15 plus 7 8 minus 8 by minus 4 is equal to b. cancel பண்ண answer 2. b வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அடுத்து a வேல்யூ. a வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு x ஓட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா போதும். சரியா? substitute x is equal to 1. 5 into x இருக்கிற இடத்துல 1 plus 7, a into x இருக்கிற இடத்துல 1 plus 3 plus b into x இருக்கிற இடத்துல 1 minus 1. 1 minus 1 0ன்னு மாறிடும். 5 1s are 5, 5 plus 7, 1 plus 3 4 into a. 5 plus 7 12 divided by 4 கொண்டு வந்துடலாம் equal to a. 4 table 12 3 times. Therefore a ஓட value 3. So finally நம்ம answer எப்படி இருக்கும்? a by x minus 1 b by x plus 3. இப்போ a இருக்கிற இடத்துல 3 b இருக்கிற இடத்துல 2 எழுதிட்டா போதுமா? 3 by x minus 1 plus 2 by x plus 3. இதான் நம்மளோட final answer. Understand ஆகுதா? சம் அடுத்த question பார்க்கலாமா? Second question, resolve into partial fractions. x minus 4 divided by x square minus 3x plus 2. இங்க ஒரு பாலினாமியலா கொடுத்திருக்காங்க. டைரக்டா நமக்கு ஃபேக்டரா கொடுக்கல. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம ஃபேக்டர்ஸா கண்டுபிடிச்சிட்டு செய்யணும். அதுதான் சம். x minus 4 divided by x square minus 3x plus 2. இப்போ இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். 2 இருக்கு, ரெண்டா பிரிக்கணும். 3 வரணும். அப்போ minus 2 minus 1. அப்போ x minus 4 by x minus 2 x minus 1. இப்போ இதுதான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். x minus 4 by x minus 2 இன்னொன்று x minus 1 which is equal to a by x minus 2 plus b by x minus 1. இப்போ இதை ரெண்டுத்தையும் cross multiple பண்ணிக்கலாம். a into x minus 1 plus b into x minus 2 divided by x minus 1 into x minus 2. இங்கே x minus 4 divided by x minus 2 into x minus 1. இது ரெண்டும் cancel பண்ணிடலாம். அப்போ x minus 4 is equal to a into x minus 1 plus b into x minus 2. இப்போ x ஓட வேல்யூ 1 substitute பண்ண a 0 ஆகிடும், b வேல்யூ கிடைக்கும் இல்லையா? substitute x equal to 1. 1 minus 4 is equal to a into 1 minus 1 plus b into 1 minus 2. minus 3 is equal to, இது 0 ஆயிடும், minus 1 into b minus b. minus minus plus ன்னு மாறிடும். சப்போஸ் நீங்கள் ஃபேக்டர்ஸை மாற்றி எடுத்திருந்தீங்கன்னா x minus 2 into x minus 1 எடுத்திருந்தீங்கன்னா இது a ஓட வேல்யூவாக வரும். சரிங்களா? எப்படி பார்த்தாலும் ஆன்சர் ஒன்று தான். ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். நம்ம கீழே எழுதுறதுக்கு மேலே கரெக்டாக வரும். சரியா?
நெக்ஸ்ட் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? எக்ஸோட வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ a வேல்யூ கிடைக்கும். Substitute x equal to 2. அப்போ 2 minus 4 is equal to a into 2 minus 1 plus b into 2 minus 2. இது 0 ஆகும். 2 minus 4 minus 2 is equal to 2 minus 1, 1. 1 into a, that is minus 2. a ஓட வேல்யூ minus 2 னு கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இது ரெண்டத்தையும் எடுத்து இந்த ஈக்குவேஷன்ல எழுதுனா நல்லா கவனிங்க. x minus 2க்கு மேல minus 2 வரும். சரிங்களா? minus 2 by x minus 2 plus b ஓட வேல்யூ 3 by x minus 1. ஸோ மைனஸ் வேல்யூ எப்போவுமே நம்ம செகண்டாக தான் எழுதுவோம். ஸோ 3 minus x minus 1 minus 2 by x minus 2 னு கிடைக்கும். அண்ட் நம்மளோட வேல்யூ x minus 4 by x square minus 3x plus 2. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் third one. Decompose into partial fractions. 6x square minus 14x minus 27 divided by x plus 2 x minus 3 whole square. இப்போ டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா x minus 3 whole square இருக்கு. ஸோ a, b, c 3 வேல்யூ எடுத்துப்போம் இல்லையா? சொல்யூஷனில் given எழுதிடலாம். 6x square minus 14x minus 27 divided by x plus 2 x minus 3 whole square. இது எப்படி பிரிச்சு எழுதலாம்? a by x plus 2 plus b by x minus 3 ஒரு வாட்டி வரணும், plus c by x minus 3 ரெண்டு வாட்டி வந்துடணும். ஸ்கொயர் வந்து இங்கே வந்துடணும். ரைட்டா? நெக்ஸ்ட் லைன் இதை எழுதிக்கலாம். 6x square minus 14x minus 27 divided by x plus 2 x minus 3 whole square. இப்போ டினாமினேட்டரில் ரெண்டு டேர்ம் தான் எழுதணும். ஒன்று x plus 2, இன்னொன்று x minus 3 whole square. இப்போ ஃபஸ்ட்டு x plus 2 மட்டும்தான் இருக்குது. x minus 3 whole square இல்லை. ஸோ a கூட x minus 3 whole square எழுதிக்கலாம். ப்ளஸ் b ஒரு வாட்டி x minus 3 வந்துருச்சு. x plus 2 இல்லை எழுதிக்கலாம். x minus 3 ஒரு வாட்டி எழுதிக்கலாம். ப்ளஸ் x minus 3 ரெண்டு வாட்டியுமே வந்துருச்சு. அப்போ c கூட x plus 2 மட்டும் வரணும். x plus 2 மட்டும் வந்தால் போதும். சரியா? இங்கே x plus 2 இருக்கு. இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். நியூமரேட்டரை ஈக்குவல் பண்ணலாம். 6x square minus 14x minus 27 is equal to a into x minus 3 whole square plus b into x plus 2x minus 3 plus c into x plus 2. Clear? இப்போ நெக்ஸ்ட் லைனில் இதை நம்பர் 1 எடுத்துக்கலாம். இப்போ x equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு a கேன்சல் ஆகிடும், bயும் கேன்சல் ஆகிடும், c மட்டும் கிடைக்கும். Substitute x equal to 3. அப்போ x வர இடத்துல எல்லாம் 3 square minus 14 into 3 minus 27 is equal to இந்த வேல்யூ 0, இந்த வேல்யூ 0. c into 3 plus 2 மட்டும்தான் இருக்கும். 3 square 9. 6 9s are 54. 4 3s are 12. 42 minus 27 is equal to 5c. 54 minus 42 எவ்வளோ? 12 minus 15. கரெக்டா? ஏன்னா minus 27 பெரிய நம்பருக்கு இருக்கு. which is equal to 5 dividedல கொண்டு வரலாம், equal to c. கேன்சல் பண்ணால் 3. அப்போ c is equal to minus 3. கிளியரா? அடுத்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? minus 2 எடுத்துக்கலாமா? minus 2 எடுத்தால் b and c 0 ஆகிடும், a மட்டும் இருக்கும். Substitute x equal to minus 2. 6 into minus 2 whole square minus 14 into minus 2 minus 27 is equal to a into minus 2 minus 3 whole square plus b 0, c 0 ஆகிடும். a மட்டும் தான் இருக்கும். இப்போ minus 2 square 4. 6 4s are 24. minus into minus plus 28 minus 27. a into minus 2 minus 3 minus 5 square 25. இரண்டுத்தையும் ஆட் பண்ணால் 40, 52. 52 minus 27. 12, 4, 5, 2, 25. 25 by 25 is equal to a. கட் பண்ணால் a ஓட வேல்யூ 1 கிடைக்கும். இப்போ b மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். b கண்டுபிடிக்கிறதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் எடுத்துக்கலாமா?
ஏன்னா சிக்கு எக்ஸ் ஸ்கொயர் வராது, பிக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஏக்கும் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் 6 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னது 6. கம்பேர் பண்ணலாமா? நெக்ஸ்ட் லைனில் comparing the coefficient of x square. அப்போ இந்த பக்கம் 6 வரும், which is equal to a plus b. c கிடையாது. 6 is equal to a ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 1 plus b. 1 ஆன்சர் போனால் 6 minus 1 is equal to b. therefore b is equal to 5. இப்போ நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் எடுத்து எழுதணும் இல்லையா? ஆன்சர் 6x square minus 14x minus 27 divided by x plus 2 x minus 3 whole square is equal to a oda value 1 by x plus 2, b oda value 5 by x minus 3, c oda value என்ன கண்டுபிடிச்சோம் minus 3, minus 3 by x minus 3 whole square. Understand ஆகுதா? சம் எல்லாருக்கும். அடுத்த question பார்க்கலாம். Next, fourth question, decompose into partial fractions. 5x square minus 8x plus 5 divided by x square into x square minus x plus 1. So, ரெண்டே factor தான் இருக்கு. So, நான் split பண்ணி எழுதுறேன். 5x square minus 8x plus 5 divided by x minus 2 x square minus x plus 1 is equal to a by x minus 2 plus b into x plus c divided by x square minus x plus 1. இப்போ இதை cross multiple பண்ணுமா? 5x square minus 8x plus 5 divided by x minus 2 x square minus x plus 1 is equal to a into x square minus x plus 1 plus b into x plus c into x minus 2 divided by x minus 2 into x square minus x plus 1. இதில் என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். நியூமரேட்டர் ஒன்றா சேர்த்து எழுதிக்கலாம். 5x square minus 8x plus 5 is equal to a into x square minus x plus 1 into plus b into x plus c into x minus 2. First thing ரொம்ப easy. x ஓட இடத்துல 2 substitute பண்ணா a மட்டும் கிடைச்சிடும். Substitute x equal to 2. 5 into 2 square minus 8 into 2 plus 5. a value அப்படியே எழுதிக்கலாம். x இருக்க இடத்துல 2 square minus 2 plus 1. இது ஃபுல்லா 0 ஆயிடும். இது சால்வ் பண்ணி எழுதிருக்கேன். 2 square 4 5s are 20 8 2s are 16 plus 5 a into 2 square 4 minus 2 plus 1 3. இதை சால்வ் பண்ணா 20 minus 16 4 plus 5 9 by 3 is equal to a. cancel பண்ணா 3 a ஓட வேல்யூ 3 கிடைக்கும். அடுத்து b ஓட வேல்யூ c ஓட வேல்யூ இருக்கு. இப்போ x equal to 0 substitute பண்ணா b 0 ஆயிடும், b மட்டும் 0 ஆயிடும். c ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். கரெக்டா? Substitute x equal to 0. அப்போ 5x square minus 8 into 0 plus 5 is equal to a into 0 minus 0 plus 1 plus b into 0 இருக்கும் plus c. அப்புறம் x minus 2 0 minus 2 எழுதிக்கலாம். இது ரெண்டும் 0 ஆயிடும். 5 மட்டும்தான் இருக்கும். 0 ஆயிடும். a மட்டும் இருக்கும். b 0 ஆயிடும். minus 2c மட்டும்தான் இருக்கும். a வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் 3 இல்லையா? 5 is equal to 3 minus 2c. 3 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 5 minus 3 is equal to minus 2c. 2 by minus 2 is equal to c. c is equal to minus 1. கிளியரா? c ஓட வேல்யூ என்ன? minus 1. இப்போ நெக்ஸ்ட் a வேல்யூ கண்டுபிடிக்கணும். a வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எடுத்துப்பேன். அப்போ 5 is equal to a plus b ன்னு வரும். ஏன்னா cக்கு ஒரே ஒரு x தான் வரும், bக்கு தான் 2 x வரும், aக்கு 2 x வரும். Comparing the coefficient of x square. இந்த பக்கம் 5 வரும், இந்த சைடு a
plus b ன்னு வரும் 5 is equal to a value 3 plus b. இப்போ 5 minus 3 is equal to b. 5ல 3 போனா 2 is equal to b. abc என்ன கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ லாஸ்ட்டாக நம்ம எடுத்து இதை எழுதிடலாம். இந்த பக்கம் கொஸ்டின் எழுதிடுவோம். ரைட் ஹேண்ட் சைட் 3 by x minus 2 plus 2x minus 1 by x square minus x plus 1 ன்னு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் ஈஸியான சம்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் 5th சம்லேருந்து 10th சம் வரைக்கும் பார்க்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.